வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் வீட்டில் சந்தித்த KP முனுசாமி ஆலோசனை நடைபெற்றுள்ளதா? NDA கூட்டணியில் எப்படியாவது உங்களை இணைக்க வேண்டும் என்று KP முனுசாமி அவர்கள் எடப்பாடியிடம் தெரிவித்ததாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் KP முனுசாமி அவர்கள் OPS அவர்களிடம் தெரிவித்துள்ளார். நிச்சயம் அதிமுக இந்த சட்டசபை தேர்தலில் தோல்வியடையும். எந்த ஒரு அதிமுகவின் உண்மையான தொண்டனும் இது நிச்சயமாக கவலைப்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்ப்பான். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கியதற்கு காரணம் திமுக தோல்வியடைந்து கலைஞர் அவர்கள் திமுகவை வழிகிட்ட வழியில் செயல்படுத்தியதன் காரணமாகத்தான் அதிமுக என்பதை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். அப்பேற்பட்ட கட்சியே தற்பொழுது சுயநலத்திற்காகவும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபருக்காகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பதவியேற்ற பிறகு கட்சி வழிவகுப்பதும் வெற்றி வாகை சூடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யாமல் சுயநலமாக இருப்பதும் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கிறது. அதே சமயம் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் செயல்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர் நினைக்கலாம். ஆனால் OPS அவர்களது பக்கம் இருக்கக்கூடிய நியாயம், உண்மை அவரை வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அவரது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. கட்சி வெற்றியடைவதற்கான வழிவகையை அவரால் செய்ய முடியுமா? 234 தொகுதிகளில் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை எடப்பாடியால் நிரூபிக்க முடியுமா? OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இந்த 3 நபர் மட்டும் அதிமுக கிடையாது. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சமுதாயங்களும் அதிமுகவை சார்ந்தவர்கள். அவர்களது ஆதரவு இல்லாமல் 500 ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் சட்டசபை தேர்தலில் அது தோல்விதான் என்பதை ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை? புதிய கூட்டணியை உருவாக்குவதில் முயற்சி எடுக்கின்ற எடப்பாடி இருக்கின்ற நபர்களை ஒருங்கிணைந்து செயல்பட்டாலே வெற்றி என்பது உறுதிதான். கடந்த தேர்தல்களை நாம் பார்த்திருப்போம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்த காலமும் உண்டு. அது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை? பொதுச்செயலாளர் என்பது பேரளவிற்குத்தான். உண்மையான அதிமுகவின் தலைவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. தற்பொழுது அதிமுகவின் OPS அவர்களை KP முனுசாமி அவர்கள் வீட்டில் சந்தித்தது உங்களது பார்வையில் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.